மற்றும் ஒரு அண்மை செய்தி, தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 33 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அடுத்த 3 மணி நேரத்திற்கு 33 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், தர்மபுரி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மதுரை, திண்டுக்கல், குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசியிலும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், அடுத்த 3 மணி நேரத்திற்கான மழை நிலவரம் தொடர்பான விவரங்கள் வந்திருக்கு. மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும்? இந்த 3 மணி நேரத்தை கடந்தும் மழை தொடருமா? அது பற்றிய அறிவிப்பு இருக்கா? வணக்கம். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கு, அதாவது காலை 10 மணி வரை திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 16 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், அதே போல புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், தர்மபுரி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய 17 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக காலை 10 மணி வரை 33 மாவட்டங்களில் தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய தினம் முழுவதுமாகவே தமிழகத்தில் 23 மாவட்டங்கள், 4 மாவட்டங்களுக்கு மொத்தமாக மிக கனமழையும், 23 மாவட்டங்கள் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காலை 10 மணி வரை ஒட்டுமொத்தமாக 33 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் முழுவதுமாகவே வடகடலோர மாவட்டங்கள், மாவட்டங்களில் மழை இருக்கும் அப்படின்னும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.